ஹாய் மக்களே வணக்கம். ஒரு பொண்ணுக்கு இன்னொரு பொண்ணு தான் எதிரின்னு சொல்லுவாங்க. ஒரு மனுஷன் போதும் அப்படின்னு சொல்லாதது பண விஷயத்துல மட்டும்தான் அப்படின்னு நினைக்கிறேன். ஏன்னா எவ்வளோதான் பணம் இருந்தாலும் மேன்மேலும் அவங்களுக்கு பணம் வேணும் அப்படிங்கிறது தான் அவங்களோட ஒரே குறிக்கோளா இருக்கு. அதே போல சினிமால எவ்வளோ பெரிய ஹீரோயின்ஸா இருந்தாலும் நாங்களும் சராசரி மனுஷன்தான்ப்பா அப்படின்னு அவங்களோட ரியல் லைஃப்ல நடக்கிற சில சம்பவங்கள் மூலியமா நமக்கு நிரூபிச்சிடறாங்க. மாப்பிள்ளை படம் மூலியமா சினிமாவுக்கு அறிமுகமானவங்க தான் ஹன்சிகா மொத்வானி. அதுக்கப்புறம் அவங்க வந்து சிங்கம் 2, மனிதன், அரண்மனை அப்படின்னு சொல்லி ஏக வெற்றி படங்கள்ல நடிச்சு நிறைய இளைஞர்கள் மனசுல கனவு கனியாவே வாழ்ந்துட்டு இருந்தாங்க. அவங்க இப்ப 2022ல ஒரு பிசினஸ் மேனை கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க. அந்த பிசினஸ் மேன் கூட அவங்களோட ஃப்ரெண்டுன்னு கூட சொல்லிட்டு இருந்தாங்க. அந்த கல்யாணம் நடந்த புதுசுல கூட எல்லாருமே வந்து அவங்க ஃப்ரெண்டோட கணவரையே தான் இவங்க 2வது தடவை கல்யாணம் பண்ணியிருக்காங்க. ஃப்ரெண்டோட ஹஸ்பண்டை அவங்க கிட்ட இருந்து பிரிச்சு டைவர்ஸ் வாங்க வச்சு இவங்க பிளான் பண்ணி இவங்க கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க அப்படிங்களா கூட நிறைய பேர் சோசியல் மீடியால பேசிட்டு இருந்தாங்க. அதுக்கு கூட ஹன்சிகா மொத்வானி வந்து அப்படிலாம் ஒன்றும் கிடையாது, நீங்கெல்லாம் சொல்ற மாதிரி இவர் என் ஃப்ரெண்டோட ஹஸ்பண்ட் தான், ஆனா அவங்களோட பிரிவுக்கு நான் காரணம் கிடையாது, அவங்க 2 பேத்துக்குள்ள எதுவும் ஒத்து வரல, அதனால டைவர்ஸ் வாங்கிட்டாங்க. டைவர்ஸ் வாங்கினதுக்கு அப்புறம் அவர் என்னை லவ் பண்ணாரு, சோ நான் அவரை கல்யாணம் பண்ணிக்கிட்டேன், இதுல ஒன்றும் பெருசா தப்பு இருக்கிற மாதிரி தெரியல, இந்த மாதிரியான நெகட்டிவிட்டிலாம் ஸ்ப்ரெட் பண்ணாதீங்க அப்படின்னு ஹன்சிகா மொத்வானி கூட ஒரு வீடியோ ஒன்று போட்டிருந்தாங்க. அதுக்கப்புறம் அவங்களுக்கு சினிமால அந்த அளவுக்கு வாய்ப்புகள் கிடைக்கல. ஆனா அவங்க எப்பெல்லாம் வெளியே போறாங்களோ அப்பெல்லாம் வந்து என்னை பத்தி பாசிட்டிவா போடுங்க, யாரும் என்னை பத்தி நெகட்டிவாலாம் போடாதீங்க, நான் இப்பயும் படம் நடிக்கிறதுக்கு ஆசைப்படுறேன், ஏன் கல்யாணம் பண்ண நடிக்க கூடாதா, அந்த மாதிரிலாம் வந்து செய்தியாளர்கள் சந்திப்புல சொல்லிட்டு வந்துருந்தாங்க. அப்படிப்பட்ட ஹன்சிகா மொத்வானியோட ஃபேமிலி மேல இப்போ ஒரு கேஸ் போட்டிருக்காங்க. அது யார் போட்டாங்க அப்படின்னா ஹன்சிகா மொத்வானியோட அண்ணி, அதாவது அண்ணனுடைய மனைவி. அவங்களும் ஒரு சீரியல் ஆக்ட்ரஸ் தான். 2020ல் ஹன்சிகாவோட அண்ணன் பிரசாந்துக்கு டிவி சீரியல் நடிகையோட திருமணம் நடந்துச்சு. திருமணம் நடந்து 2 வருஷத்துலேயே 2 பேத்துக்குள்ள ஒரு பர்சனல் இஷ்யூஸ்லாம் ஆகி 2 பேருமே பிரிஞ்சுட்டாங்க. டைவர்ஸ்லாம் கூட அப்ளை பண்ணியிருக்காங்க. இந்த சுச்சுவேஷனில் இப்போ ஹன்சிகா மொத்வானியோட அண்ணி அவங்க அண்ணனோட சேரணும்னு ஆசைப்படுறாங்களாம். ஆனாலுமே ஹன்சிகாவும் அவங்களோட அம்மாவும் அவங்க அண்ணன் கூட அந்த பெண்ணை சேர விடாமல் தடுக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் எனக்கு ரொம்பவே மன உளைச்சலை கொடுக்குறாங்க. இவங்க கொடுத்த மன உளைச்சலில் எனக்கு முக பக்கவாதம் கூட வந்துருச்சு, அதாவது ஒரு பக்கம் முகம் வந்து எனக்கு செயல் இல்லாம போயிடுச்சு, இந்த மாதிரி எல்லாம் எனக்கு மன உளைச்சல கொடுத்திருக்காங்கன்னு சொல்லிட்டு ஹன்சிகா மேலையும் ஹன்சிகாவோட அம்மா மேலையும் 5 குற்றப்பிரிவின் கீழ் இப்போ கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்காங்க. அதுக்காக இப்போ அவங்க ஃபேமிலி மேல எஃப்ஐஆரும் ஃபைல் பண்ணியிருக்காங்க. ஹன்சிகாவோட அண்ணி அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா, அதான் 2022லயே ஹன்சிகாவுக்கு கல்யாணம் ஆயிடுச்சுல, அவங்க போய் அவங்க ஹஸ்பண்டோட இருக்க வேண்டியது தானே, எதுக்கு வந்து என் மாமியார் வீட்டில் இருந்துட்டு என்னையே வாழ விடாம பண்றாங்க அப்படிங்கிற மாதிரிலாம் கேள்விகள் எழுப்பியிருக்காங்க. ஹன்சிகாவோட கல்யாணத்துக்காக ஒரு அரண்மனை 10 நாளைக்கு வாடகைக்கு எடுத்து ரொம்பவே கிராண்டா தான் அந்த கல்யாணம் நடத்தினாங்க. இவ்வளோ பண வசதி உள்ளவங்க இன்னும் ஏன் தன் வீட்டுக்கு வாழ வந்த பெண்ணு கிட்ட இன்னும் எனக்கு வரதட்சணை வேணும், எனக்கு பணம் வேணும், சொத்து வேணும் அப்படின்னு எதுக்கு கேட்குறாங்கன்னு தெரியல. இந்த மாதிரி ஆட்கள் இருக்கிற இதே உலகத்துல தான் நம்ம மேகாலயா அப்படிங்கிற ஒரு ஸ்டேட்குள்ளார ஷில்லாங்னு ஒரு ஏரியா இருக்கு. அந்த ஏரியாலலாம் இப்போ நம்ம ஸ்டேட்லாம் கல்யாணம் பண்ணி பொண்ணு தானே வந்து மாப்பிள்ளை வீட்டுக்கு வராங்க. ஆனால் அந்த ஸ்டேட்ல கல்யாணம் பண்ணி ஆண்கள் தான் வந்து பொண்ணு வீட்டுக்கு போவாங்க. அதே போல சொத்தும் கூட வந்து ஆண்களுக்கு தரமாட்டாங்க, பெண்களுக்கு தான் தருவாங்க. அந்த வீட்டில் பிறந்த கடைசி பெண் தான் அப்பா அம்மாவை பார்த்துக்கணும், அந்த பொண்ணுக்கு தான் சொத்து அப்படின்லாம் சொல்லுவாங்க. இதெல்லாம் எதுக்கு சொல்றேன் அப்படின்னா, அவங்களாம் வந்து நம்மள மாதிரி கல்யாணத்துக்கு டவுரியும் கொடுக்க மாட்டாங்க, டவுரியும் வாங்க மாட்டாங்க. இந்த மாதிரி கல்ச்சர்ஸை ஃபாலோ பண்ணிட்டு வர இதே உலகத்துல தான் ஹன்சிகா மற்றும் அவங்க ஃபேமிலி மாதிரியான மக்களும் வாழ்ந்துட்டு இருக்காங்க. இப்போ இந்த கேஸ்ல ஹன்சிகா அந்த ஃபேமிலி மேலே எஃப்ஐஆர் போட்டிருக்காங்க. இந்த எஃப்ஐஆர் போட்டு விசாரணைகள் நடந்துட்டு இருக்கு. இந்த விஷயத்தில் ஹன்சிகாவோட அண்ணி பக்கத்தில் நியாயம் இருக்கா, இல்லை ஹன்சிகா அந்த அவங்களோட ஃபேமிலி பக்கம் நியாயம் இருக்கா அப்படின்னு உண்மைகள் எல்லாம் இதுக்கப்புறம் தான் ஒவ்வொன்றா வெளியே வரும். இது எல்லாத்தையும் நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ரசிகர்கள் ஆகிய நம்ம எல்லாத்துக்குமே தெரியும், கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி சிம்புவும் ஹன்சிகாவும் லவ் பண்ணிட்டு இருந்தாங்கிற மேட்ரு. இப்போ ஹன்சிகாவோட இந்த விஷயம் வெளியே வந்ததுக்கு அப்புறம் எல்லாரும் என்ன சொல்றாங்கன்னா, சிம்புவும் ஹன்சிகாவும் பிரிஞ்ச அந்த நேரத்தில் சிம்பு ஹன்சிகாவுக்கு 6 கோடி ரூபாய் இது வரைக்கும் செலவு பண்ணிருக்கிறதா நியூஸ்லாம் கூட வெளியே வந்துச்சு. நாமலாம் கூட அப்பெல்லாம் நம்பல. ஆனா உண்மையாலுமே ஹன்சிகாவுக்கு பணத்து மேல எந்த அளவுக்கு ஆசை இருக்குது அப்படிங்கிற விஷயம் எல்லாம் இப்போ இந்த விஷயத்தை கேள்விப்படும் போதுதான் நமக்கே தெரியுது. அப்படின்னும் நல்ல வேலைப்பா, இந்த ஹன்சிகா கிட்டையும் அந்த ஹன்சிகா ஃபேமிலி கிட்ட இருந்தும் சிம்பு எப்படியோ தப்பிச்சிட்டாருப்பா அப்படின்னும் ரசிகர்கள் இப்போ இந்த நியூஸோட வீடியோக்கு கீழே கமெண்ட்ஸ் போட்டுட்டு இருக்காங்க. இந்த வீடியோ பத்தி நீங்க என்ன நினைக்கிறேன்னு மறக்காம உங்க கருத்துக்களை வந்து கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க. மீண்டும் இன்னொரு வீடியோல வரேன். நான் உங்க வைடி பெத்த பிள்ளை தேவி.